மீனாக்கு எதிரா பூ ஆர்டர் எடுக்கிறவங்க சொல்றாங்க விஜயா கிட்ட, உங்க மருமக மீனா இப்போ ஒரு பெரிய ஆர்டரா எடுத்திருக்கா. அவளை நீங்க மண்டபத்துக்கு போவிடாம செஞ்சா போதும் எனக்கு. விஜயா அவங்க சொன்னதை கேட்டுட்டு வந்து வீட்ல கையில அடிபட்ட மாதிரி நடிக்கிறாங்க. மீனாவுக்கு தெரியறதுக்காண்டி கத்துறாங்க. மீனாவும் கிச்சன்ல இருந்து பதறி போய் ஓடியாராங்க. விஜயாவை பெட்ரூம்ல உட்கார வைக்கிறாங்க. விஜயாவுக்கு ஒத்தனம் கொடுக்கறதுக்காண்டி 2 3 மூலப்பொருளை போட்டு ஒரு துணியில முடிஞ்சு விஜயா கைக்கு ஒத்தனம் கொடுக்கறாங்க மீனா. விஜயா சொல்றாங்க, மீனா நீ போய் சூப் வச்சு எடுத்துட்டு வா. மீனாவுக்கு மண்டபத்துல இருந்து கால் வருது. மீனா சொல்றாங்க, ஒன்னு செய்யுங்க, நீங்க வீடியோ கால்ல வாங்க. அவங்களும் வீடியோ கால்ல வந்துடுறாங்க. மீனா காய்கறி வெட்டிக்கிட்டே சொல்றாங்க அந்த வீடியோ கால்ல, இப்ப நான் என்னென்ன செய்யணும்னு உங்ககிட்ட சொல்றேன், அதே மாதிரி அலங்காரத்தை எல்லாம் பண்ணி வச்சிருங்க. மீனா சமையல் வேலைய பார்த்துக்கிட்டே வீடியோ கால்ல எல்லாத்தையும் சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அதே மாதிரி அலங்காரம் பண்றாங்க. விஜயாவுக்கு கையில அடிபட்டதுனால சூப்ப மீனா ஸ்பூன்ல குடுக்கறாங்க. விஜயா அடுத்த வேலையா மீனா கிட்ட சொல்றாங்க, நீ போய் சுடுதண்ணி வச்சு எடுத்துட்டு வா போ அப்படின்னு மீனாவை சொல்லி அனுப்பி விடுறாங்க. மீனாவும் சுடுதண்ணி வச்சு எடுத்துட்டு வராங்க. விஜயாவுக்கு ஒத்தனம் கொடுக்கறாங்க. விஜயா சூடு பொறுக்காம கத்துறாங்க, கதறாங்க. முத்து வீட்டுக்கு மாலையை எடுத்துட்டு வராரு. மீனாவுக்கு போட்டு விடுறாரு. அப்பா, மீனாவுக்கு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குப்பா. அந்த ஆர்டரை மண்டபத்துக்கு வராமலே வீட்ல இருந்தே வேலையை முடிச்சிட்டாப்பா. விஜயா முத்து சொன்ன உடனே கோபமாயிடுறாங்க. அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நாளை சந்திப்போம்.